Mumbai Indians. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 புது ட்விஸ்ட்டாக பிசிசிஐ ஓவர்சீஸ் பிளேயர் மேலே வீசியிருக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்து வச்சு பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எல்லாருமே கேள்வி கேட்குற ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா, அவங்க தான் எப்போவுமே மேக்ஸிமம் அதிக விலைக்கு சோல்ட் ஆகிட்டே இருப்பாங்க கம்பேரிங் வித் இந்தியன் பிளேயர்ஸ். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் பிளேயர்ஸும் அதிக விலைக்கு சோல்ட் ஆவாங்க. இப்போ அவங்க ஒரு 10 கோடி 15 கோடின்னு இந்தியன் பிளேயர்ஸ் சோல்ட் ஆயிருக்காங்க. பட் மேக்ஸிமம் டைம்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு தான் ஐபிஎல் ஆக்ஷனில் டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு டிமாண்ட் இருந்தாலும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஓகே தான். பட் இந்த இடத்துல இன்னும் நெகட்டிவ் ஷேட் என்ன அப்படின்னா, இவ்வளோ டிமாண்டில் அதிக தொகைக்கு ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வாங்கினா, ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டீமுக்காக அவங்க மேட்ச் விளாட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கிரிக்கெட் போர்டு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள பாதியிலேயே கூட்டு போகிறதும், ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் விளாண்டு செகண்ட் ஹாஃப்லேருந்து வெளியே போகிறது, பிளே ஆஃப்ஸ்லேருந்து வெளியே போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வரைக்கும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஃபுல் சேலரி அப்படிங்கிறது தான் கொடுக்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய ரூல் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதாவது நம்மளுடைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட சேலரியை இதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் தான் டிசைட் பண்ண போகிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்தியன் பிளேயர்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட சேலரி எப்படி ப்ரோ டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இப்போ பிசிசிஐ ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரும்போது நிறைய புது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறதுலாம் கொண்டு வந்திருந்தாங்க ரூல்ஸில். ஸோ அதில் ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட சேலரியை இந்தியன் பிளேயர்ஸ் டிசைட் பண்ணுறது. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்தியன் பிளேயர் இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் எந்த ஒரு இந்தியன் பிளேயர் அதிக விலைக்கு போகிறாங்களோ அந்த அதிக விலையை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு அதிக விலையை ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2026 ஆக்ஷன் நடக்கும்போது அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற தொகைக்கு மேலே எந்த ஒரு பிளேயர் ஆக்ஷன் ஆனாலும் அதில் இருந்து அந்த அதிக அமௌண்ட்டை பிசிசிஐ அவங்களோட ஃபண்டுக்கு எடுத்துக்குவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இஷான் கிஷான் மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இஷான் கிஷான் மும்பை இந்தியன்ஸு திருப்பி ஒரு 16 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போது அதுக்கு மேலே எந்த ஒரு இந்தியன் பிளேயரும் ஏலமிடப்படலை அப்படிங்கிறது இப்போ ரியாலிட்டி. ஸோ அப்போது அதிக விலைக்கு ஏலமிடப்பட்ட பிளேயர் இஷான் கிஷான் சேலரி 16 crores. அந்த 16 crores அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்டை பேஸாக வச்சுக்குவாங்க. எதுக்கு அப்படின்னா 2026 ஆக்ஷனுக்கு. இப்போது ஓவர்சீஸ் பிளேயர் 2026 ஆக்ஷனுக்கு வரும்போது, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்க்கே 2026 ஆக்ஷனுக்கு வராரு. ஸோ ஸ்டார்க்கை மறுபடியும் கேகேஆர் டீம் 25 கோடிக்கு பிட் பண்ணி ஃபைனல் பிட்டை வின் பண்ணிட்டாங்கன்னா 16 crore தான். அதாவது 2025 மெகா ஆக்ஷனில் இஷான் கிஷான் அந்த இடத்துல பேஸ் அமௌண்ட்டாக வச்சார் இல்லையா 16 crores, அதுதான் ஸ்டார்க்குக்கு சம்பளமாக வழங்கப்படும். அதிலிருந்து மீதி இருக்கிற 9 கோடி அப்படிங்கிற அமௌண்ட் பிசிசிஐயோட ஃபண்டிங்க்கு போயிடும். ஸோ இதுதான் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு காரணம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அதிக சம்பளம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி புது ரூலையும் போட்டாங்க. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அந்த இடத்துலேருந்து விலகும் போது, ஸோ அதாவது மேட்சஸ்லேருந்து விலகினாங்க, இதுக்கப்புறம் சோல்டாகி விலகினாங்கன்னா 2 வருஷம் பேன் அப்படிங்கிற ரூலை போட்டாங்க. பட் இது எதுக்காகனா, சும்மா சவுட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த இடத்துல பிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓவர்சீஸ் பிளேயருக்கு. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிசிசிஐ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதாவது இந்த ஒரு இனிஷியேட்டிவ் தேவையில்லாத அப்படிங்கிறது ஒரு 50 சைடு தோணுனாலும், இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து என்ன ப்ரோ பண்ணுவீங்க, டிராவிஸ் ஹெட் ஒரு 800 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா, ஸோ அதில் 500 ரன் கேஎல் ராகுல் கொடுக்க சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு ரூலை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய சேலரியில் நீங்கள் எப்படி கை வைக்கலாம், ஸோ பிசிசிஐ இல்லாத பணமாக இதெல்லாம் ஃபண்டில் கொண்டு போய் போடுறதுக்கு அப்படிங்கிற ட்ரோலும் அந்த இடத்துல தான் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இப்போது ஐபிஎல் அப்படிங்கிறது என்ன நீங்கள் அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது பிசிசிஐ நடக்கிறது. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் தான் அந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகணும், வைரல் ஆகணும், இந்தியன் பிளேயர்ஸுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படணும். அதுதான் லாஜிக்கே. நீங்கள் எந்த ஒரு இடத்துல போயிட்டு வேறு ஓவர்சீஸ் லீக்ஸ் எத்தனை நடக்குது, சிபிஎல், SIT20 லீக், அதெல்லாம் அங்கெல்லாம் அவங்களுடைய பிளேயர்ஸுக்கு தான் மவுஸ் இருக்கும். பட் ஆனால் ஐபிஎல்லில் மட்டும்தான் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்களை தாண்டி ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு மவுஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல இந்த ஒரு வேலை. ஸோ அது கரெக்டு தான். ஏன்னா நம்ம நடத்துகிறோம், நம்மளுடைய அன்கேப்டு பிளேயர்ஸ் எத்தனையோ பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அவங்க வைரல் ஆகிறத தாண்டி அதாவது ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் அந்த இடத்துல வைரல் ஆகிட்டு இருப்பார். ஸோ அதையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத பிசிசிஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஓவர்சீஸ் பிளேயர் அவங்களுடைய சேலரி கேப்பை நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த ஒரு ரூல் கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.